ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூர்யோடிதமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பான மகர ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர்கிரக யோகம். என்ன சுவாமி புதுசாக சொல்கிறீங்களே? கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் அபூர்வமான நிகழ்வு. ஒரு 4 கிரகம் ஒரே இடத்துல சேர்றதெல்லாம் எப்போதான் கிடைக்குமே தவிர அப்பப்போ கிடைக்காது. இந்த சதுர்கிரகம் அப்படின்னாலே 4 கிரகங்களின் சேர்க்கை. இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்களது ஜென்மஸ்தானத்தில் இந்த யோகம் உண்டாருது. சாதாரணமாக ஜென்மஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம், அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் டென்ஷன். இதில் பார்த்திங்கன்னா அரை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியே உங்களுக்கு ஜென்மராசியில் உட்காந்துட்டுருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா 5-10 குடை அதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி சுக்கிர பகவான். அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி செவ்வாய் பகவான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பகைருண லோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான புத பகவான். 4 பேரும் இருக்காங்க வரிசையாக. சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய்
வரிசையாக இருக்காங்க. இதில் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 அப்போ இந்த சந்திர பகவான் அங்கே சேர்ந்துறார். பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 6க்கு உண்டானது. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா 7, 8 செவ்வாய் வரைக்கும். ஸோ 8 இடத்துக்கு உண்டான அதிபதிகள் அங்கே உட்கார போகிறாங்க. யார் 2 பேர் தவிர? யார் 2 பேர்? சனி பகவான், ராகு பகவான். சனி பகவான், குரு பகவான். ராகு கேது இதுதானே. அப்போ இந்த சதுர்கிரக யோகம் உங்களது ஜென்மஸ்தானத்தில் விழருது. அப்படிங்கும்போது 2 கிரகங்கள் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பீங்க, டென்ஷனில் இருப்பீங்க, ஆனாலும் ஒரு சினிமாவை போய் பார்த்து வந்துடுவீங்க. லேட்டஸ்ட்டாக என்ன மூவி போய் பார்த்து சைலண்ட்டாக பார்த்து வந்துடுவீங்க. அந்த இது சொல்லுவாங்க பாருங்கள், நகரமே, ரோம் நகரமே தீப்பிடிச்சு எறிஞ்ச போது மன்னன் வந்து ஃபிடில் வாசிச்சுருந்தானா என்ன, அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ஓடின்னு இருக்கும். நீங்கள் வந்து நைஸாக போய்ட்டு ஒரு சினிமா பார்த்து வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சிலது. ஏன்னா அதெல்லாம் புதன் சுக்கிரன் தான். அறிவு. செவ்வாய் உஷ்ணமான கிரகம், சூரியன் உஷ்ணமான கிரகம். 2 பேருமே ஜென்மராசியில் இருந்தால் என்ன சுவாமி பண்ணுறது? டென்ஷன் தான். ஸோ டென்ஷனாக எடுத்துக்கோங்க, சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சரியாக போச்சு. ஆக இந்த 4 கிரகங்களும் இந்த ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்து சில டென்ஷனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த உணவு பழக்கத்தையே நம்ம மறந்துடுவோம், உணவு கட்டுப்பாட்டையும் மறந்துடுவோம், டைமே தெரியாது. அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன், வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ எல்லாமே நமக்கு டென்ஷன் ஆகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகனம் பயணங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா வண்டி ஓட்டின்னு போகிறது நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் இந்த காலகட்டத்தில் வண்டி ஓட்டுறதுங்கிறது பெரிய இதுவாக இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது, இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சு ஆஃபீஸுக்கு போகிறது, அது வரைக்கும் நமக்கு வந்து டென்ஷன் தான். அப்போ வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இல்லத்தரசிகள், முக்கியமாக இந்த மகர ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக சில சந்தோஷம் இருக்குங்க. அதே சமயம் ஜீவனம், உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். டென்ஷன், அந்த வேலை பளு அதிகமான தானே டென்ஷன் வரும். இப்போ வேலையே இல்லாமல் ஒருத்தன் வீட்டில் உட்காந்தான்னா அவனுக்கு என்னையா டென்ஷன்? டிவி பார்க்குறது ஒரு டென்ஷனா, சாப்பிட்றது டென்ஷனா, தூங்குறது ஒரு டென்ஷனா? வேலை எங்கே இருக்கோ, வேலை நம்ம பரபரப்பாக செய்கிறோமோ அப்போ தான் டென்ஷனும் இருக்கும். அந்த டென்ஷனை எடுத்துகிட்டு வேலை செய்யணும். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உறவினர்களின் மூலமாக ஒரு மனக்கசப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு யோகம், இல்லை அட்லீஸ்ட் மனையாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செவ்வாய் பகவானால். ஆனாலும் நீங்கள் யோசித்து வாங்கணும். அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அப்ரூவல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பார்க்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறவனே வந்து குண்டூசிலேயே பள்ளத்தை நோண்டி உங்களை அதுக்குள்ளே தள்ளுறதுக்கு பார்ப்பான். நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் கிடைக்கும். கடனை, இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிடலாம், அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிடலாம், இல்லைன்னா ஒரு பெரிய கடனாக வாங்கி இந்த 2 கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கடன் சுமை இருக்கும். அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். சின்ன குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிட்டே சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கிற சூரியனும் செவ்வாயும் உங்களோட 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் தான் விழருது. அப்போ நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து அப்படியே உங்கள் வேகத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போகணும். அப்போ தான் அந்த வேகம் விவேகமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 ஆகிய தினங்களில் களத்திராதிபதி சந்திர பகவானும் அங்கே வந்துடுறார். ஜென்மராசியில் சந்திர பகவான் வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா மனோகாரகன் அப்படிங்கிறனால சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் குழப்பமும் இருக்கும்.
எந்த வேலையை எடுத்தால் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதாங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க. ஓஹோ, இந்த மாதிரி நம்ம பண்ணினால தான் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு இதாச்சு, சக்ஸஸ் ஆச்சு, இதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆனால் சூப்பர், அதே எதாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாடம். ஆக இந்த ஃபெயிலியருங்கும்போது பாடத்தை எடுத்துக்கிறோம், சக்ஸஸுங்கும்போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிறோம். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக வேலை செஞ்சிங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்குக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த 14 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் பெரிய ஆறுதலான விஷயம், பெரிய சந்தோஷம். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. நிறைய பேருக்கு திருமண யோகம் அப்படிங்கும்போது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. சிவபெருமான் கோயிலில் நவகிரகத்தை வழிபாடு பண்ணுங்கோ. ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. 4 கிரகத்தையும் மனசார தியானம் பண்ணி அந்த ஒரு நெய் தீபத்தை போடுங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உங்களோட மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் குறைஞ்சிடும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகம், அதாவது இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.